partnership deed and its contents. What is partnership deed? The partnership agreement is called partnership deed, which contain rules, regulations and conditions of the partnership. Partnership deed அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அதாவது ஒப்பந்தம் அல்லது பார்ட்னர்ஷிப் ஒப்பாவனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்ட்னர்ஷிப் டீடில், அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் அந்த பார்ட்னர்ஷிப்புடைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரைட்டிங்கில் இருக்கலாம், எழுத்து மூலமாக இருக்கலாம், ஆர் ஆரல் வாய்மொழியாகவும் இருக்கலாம். ஆனால் ரைட்டிங்கில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உண்டாகக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப் deed is a partnership agreement which contain rules and regulations and conditions of the partnership. It may be in writing or oral. In writing is good for avoiding future misunderstandings. இந்த பார்ட்னர்ஷிப் டீடை ப்ராப்பராக ஸ்டாம்ப்டு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டு அண்ட் ரெஜிஸ்டர்டு. கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் டீடின் உள்ளடக்கம். இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்ன இருக்கும், இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபர்ம். அந்த நிறுவனத்தினுடைய, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முடைய நேம் இருக்கும். செகண்ட் ஒன், நேச்சர் ஆஃப் தி ப்ரொப்போஸ்டு பிஸ்னஸ். அவங்க செய்ய போகக்கூடிய பிஸ்னஸுடைய நேச்சர், தன்மை என்ன, அது குறிப்பிடப்பட்டிருக்கும். டியூரேஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்னுடைய டியூரேஷன்ன்றது எத்தனை காலத்திற்கு, கால அளவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தொடங்கியிருக்கலாம். அந்த ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தொடங்கியிருந்தால் எவ்வளவு டைம், அதாவது 5 இயர்ஸா 10 இயர்ஸா, அது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஆர் வெதர் இட் இஸ் பி டிசால்வ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ பர்டிகுலர் வெஞ்சர். ஒரு குறிப்பிட்ட செயல், ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்காக தொடங்கப்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட தொழில் முடிவடைந்ததும் கலைக்கப்படும் என்ற விவரங்களை அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. ஃபோர்த் ஒன், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டலை அந்த ஸ்தாபனத்தில் போட்டிருக்காங்க. முதல் ஒரு ஸ்தாபனம், ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னா பணம் போடணும், அதான் கேபிட்டல். அந்த ஓனர் பண்ணக்கூடிய, இங்கே வந்து பார்ட்னர்ஸ் தான் ஓனர், அந்த பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கேபிட்டல், அவங்க வழங்கக்கூடிய கேபிட்டல், அதை இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும், எல்லா பார்ட்னரும் கேபிட்டல் போடணுன்ற அவசியம் கிடையாது. சில பார்ட்னரை கேபிட்டல் போடாமலேயே பார்ட்னராக சேர்த்திருப்பாங்க. காரணம் அவருடைய மேனேஜரியல் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை அவருடைய ஆர்கனைசிங் பவராக இருக்கலாம். அதுக்காக அவரை பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னராக சேர்த்திருப்பாங்க. அவருக்கு கேபிட்டல் இருக்காது, ஆனால் லாபத்தில் ஈக்குவல் பங்கு இருக்கும். ஃபிஃப்த் ஒன் இஸ் withdrawal from the firm. ஒரு பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் போடணும் அப்படின்றத பற்றி குறிப்பிடணும்னு படித்தோம். அதே மாதிரி ஒரு பார்ட்னர் தன்னுடைய சொந்த தேவைக்காக பணம் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பேர் withdrawal. அப்போது வித்ட்ரா பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு பார்ட்னர், ஒவ்வொரு பார்ட்னரும் இந்த ஃபேர்ம்லேருந்து, நிறுவனத்திலிருந்து எத்தனை அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம், சொந்த தேவைக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கும். சிக்ஸ்த் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டோ லாஸோ உண்டாகலாம். அந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் பார்ட்னர்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா, அக்ரீட் ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் இஸ் ஷேர்ட் among the partners in the
அக்ரீட் ரேஷியோ அப்படின்வாங்க. அக்ரீட் ரேஷியோனா ஏற்கனவே அந்த டீடில் அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. என்ன ரேஷியோ? ஏபி பார்ட்னர்னா 3:2, ஏ பார்ட்னருக்கு 3 பாகமும் பி பார்ட்னருக்கு 2 பாகமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் அக்ரீட் ரேஷியோ. அப்படி பார்ட்னர்ஷிப் டீடில் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தால், இஃப் இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு இன் தி டீட், அந்த டீடில் குறிப்பிடப்படாமல் இருந்தால் பார்ட்னர்ஸ் மஸ்ட் ஷேர் தி ப்ராஃபிட்ஸ் அண்ட் பியர் தி லாசஸ் ஈக்குவலி. அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறித்து எந்த விவரமும் இல்லாமல் இருந்தால் அனைத்து பார்ட்னரும் ப்ராஃபிட்டையும் லாஸையும் சமமாக பகிர்ந்துக்கணும். 7th one is interest on capital. Interest on capital, அதாவது இந்த பார்ட்னர்ஸ் ஒவ்வொரு பார்ட்னரும் கேபிட்டல் போடுவாங்க. எவ்வளவு கேபிட்டல் போடுவாங்கன்றதை இந்த டீடில் குறிப்பிடணும்னு பார்த்தோம். அந்த கேபிட்டலுக்கு அந்த ஃபேம், அந்த பார்ட்னர்ஷிப் நிறுவனம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும். அந்த வட்டி கொடுக்கறத பற்றியும் எவ்வளவு வட்டி கொடுக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அப்படி பார்ட்னர்ஷிப் டீடில் குறிப்பிடாமல் இருந்தால், இஃப் இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு, இஃப் தி டீட் இஸ் சைலண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி குறிப்பிடாமல் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கப்பட மாட்டாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கொடுக்க மாட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். டிராயிங்ஸ் அப்படின்போது என்ன? பார்ட்னர்ஸ் தங்களுடைய பர்சனல் யூஸுக்காக ஃபேர்ம்லேருந்து பணம் எடுத்து அதுக்கு பேர் டிராயிங்ஸ். அந்த டிராயிங்ஸுக்கு பார்ட்னர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்றத அந்த ஃபேர்மோடைய டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு இன் தி டீட், நோ நீட் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அடுத்து லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ் ஃபேர்முக்கு, பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு லோன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோனுக்கு ஃபேர்ம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்றத இந்த டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்வளோன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் மென்ஷன் 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கீப்பிங். ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் என்னென்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும், என்னென்ன எப்படிப்பட்ட ஆடிட்டிங் பண்ணணுன்றத அந்த டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. salary and commission to partners. salary and commission payable to the working partner. ஒரு பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தால் அவருக்கு அவர் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் salary பே பண்ணணும், இல்லைனா கமிஷன் பே பண்ணணும். அதை இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் மென்ஷன் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட், அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இதை மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் no need to pay salary or commission to partners. பார்ட்னர்ஸ்க்கு கமிஷனோ சேலரியோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரிட்டையர்மெண்ட். ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை விட்டு விலகும்போது எப்படி அவருக்கு பேமெண்ட் பண்ணணும் அதை பற்றி இந்த டீடில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் குட்வில் வேல்யூஷன். ஒரு பார்ட்னர், புதிய பார்ட்னர் அட்மிட் ஆகும்போதோ, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் இறந்து போனாலோ அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆனாலோ குட்வில், இது வரைக்கும் அந்த ஃபேர்மில் ஏர்ன் பண்ண குட்வில்லை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அட்மிட் பண்ண பார்ட்னர் கொண்டு வரணும். இறந்து போன பார்ட்னருடைய ஃபேமிலிக்கு அதோடைய வாரிசுக்கு அந்த குட்வில் அமௌண்ட்டை கொடுக்கணும். ரிட்டையர் ஆகக்கூடிய பார்ட்னருக்கு அவர் போகும்பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் விட்டு விலகும்போது அவருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்போது அப்படி விலகும்போது, இல்லைன்னா இறந்து போகும்போது, அல்லது ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது அந்த ஃபேர்மோடைய குட்வில்லை எப்படி, வாட் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் இஸ் அவைலபிள், அந்த எந்த மெத்தடை இதை கோயிங் டு யூஸ் அப்படின்றத அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒர்க்கை, ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு என்ன ஒர்க்கை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பார்ட்னர் அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணால் போதும். அவங்க ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எந்த ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத அந்த டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிசொல்யூஷன் ப்ரொசீஜர்.
இப்போ ஒரு ஃபேர்மை டிசொல்யூஷன் பண்ணுறாங்க, கலைக்கிறாங்க அப்படின்போது மோட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அந்த அக்கௌண்ட்டை எப்படி செட்டில் பண்ணும், எந்த விதத்தில் செட்டில் பண்ணும் அப்படின்றத இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட். ஒரு பார்ட்னருக்கு இடையில பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ன்றது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கண்டென்ட் தான், அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இந்த 14 ஹெட்டிங்கும். இந்த ஹெட்டிங் மட்டும் படித்தாலே நீங்கள் இதை பற்றி எழுதிடலாம்.